காலை வந்தனங்கள். உங்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த ஓய்வு நாளில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தேவனை ஒருமனப்பட்டு துதிப்போமாக. இருப்பது கொஞ்சம் பேராயினும் இந்த நேரத்தை நாங்கள் தேவனுடைய சந்நிதியில் உண்மையாகவும் ஆவியோடும் நேரத்தில் தேவனை ஆராதிப்போம். நாங்கள் எழுந்து ஜெபம் செய்வோம். அன்பும் இறப்பும் உள்ள ஆண்டவரே சுவாமி, இந்த நாளை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. சுவாமி, இந்த ஓய்வு நாளில் சுவாமி ஆண்டவரே உண்மை ஆண்டவரை துதிக்க கொடுத்த இந்த அருமையான கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. சுவாமி, நான் ஜெபிக்கிறேன் சுவாமி, இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த இடத்திற்கு சுவாமி வந்திருக்கும் சகல ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளை ஆண்டவரை ஒரு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. அவர்களை இந்த நேரத்தில் இந்த நாளில் ஆண்டவரை உண்மை நம்பி வந்திருக்கும் உமது பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக நன்றி சொல்கிறேன் சுவாமி. இந்த நேரத்தில் சுவாமி உமது ஆண்டவரை வார்த்தையானவரே ஆண்டவரை அவர்கள் பெற்றுக்கொண்டாண்டவரை முழு மனதோடு ஆண்டவர் வீடு செல்ல உதவி செய்யுங்க சுவாமி. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நாமத்துக்காக. ஆமென். முதலாவது பாடலாக அதிகாலையில் திருமுகம் தேடி என்ற பாடலை உண்மையோடு ஜெபத்தோடு கொடுத்து பாடலை திருமுகம் தேடி அர்ப்பணி
நான் உயிர் வாழ்கிறேன் சுவாமி. சுவாமி ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஒன்றுமில்லாத மக்கள் சுவாமி. ஆண்டவரே ஆண்டவரே எமது பலத்தினால் ஆண்டவரே பராக்கிரமத்தினால் ஆண்டவரே எதுவுமே செய்ய முடியாது சுவாமி. ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நேரத்தில் ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே இந்த ஆண்டவரே ஆண்டவரே நோய்கள் மத்தியிலும் சுவாமி ஆண்டவரே ஆண்டவரே கஷ்டங்கள் மத்தியிலும் ஆண்டவரே ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே சாப்பிட கூட ஆண்டவரே சாப்பாடு இல்லாத நேரத்திலும் சுவாமி ஆண்டவரே ஆண்டவரே உமது ஆண்டவரே பிள்ளைகளை சுவாமி ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் பட்டினி போடாதபடி சுவாமி ஆண்டவரே எந்த நோய்களும் ஆண்டவரே ஆண்டவரே தொற்றாதபடிக்கு சுவாமி ஆண்டவரே உமது கரங்களால் மாத்திரம் ஆண்டவரே உமது அழகான கண்களினால் மாத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே என்னை பாதுகாத்துக்காக இந்த நேரத்தில் நாங்கள் யாரும் நன்றியுள்ள மக்களாக சோத்தரிப்போம். கர்த்தர் நாமத்தை இன்று உற்சாகத்தோடு கைகளை தட்டி பாடுவோம். தொடர்ச்சியாக நாங்கள் சமூகத்தில் இருப்போம். நிலையத்தில் நாங்கள் யாரும் அமைதியாக தேவ சமூகத்தில் நோக்கி பார்ப்போம். தேவன் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கின்றார். இந்த காலை வேளையில் பரிசுத்த சமூகத்தை நோக்கி பார்த்த மக்களாக உள்ளத்தில் இருக்கின்ற பாவங்கள் யாவற்றையும் தேவ சமூகத்தில் கொண்டு வருவோம். தேவன் பரிசுத்தராய் இருப்பது போல நாங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் என்று மத்தியில் எதிர்பார்க்கின்றார். ஆனால் நாமும் கடந்த காலங்களிலே இந்த சுய சித்தத்தினாலும் சுய விருப்பினாலும் சுய இச்சையினாலும்
தேவ சமூகத்தை விட்டு வழிவிலக போன மக்களாக, பலவிதமான பாவமான காரில் ஈடுபட்ட மக்களாக, சிந்தனையிலே செயலிலே பாவத்தை செய்த மக்களாக இந்த காலையில் வெளியே வந்திருக்கின்றோம். ஆனாலும் கூட தேவன் எங்களை அவரோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றார். நாங்கள் எங்கள் பாவங்கள் ஒவ்வொன்றை அறிக்கையிடுகிற பொழுது தேவனாவை யாவற்றையும் மன்னித்து நமக்கு புது வாழ்வு அளிக்க ஆயத்தமுள்ள தேவனாக இந்த காலை வழியை இங்கே நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆக இந்த காலை வழியிலே உள்ளங்களை குத்தப்பட்ட மக்களாக, மனஸ்தாபப்பட்ட மக்களாக, இந்த தனிப்பட்ட வாழ்க்கையை தேவனுக்கு விரோதமாக செய்த, சிந்தித்த, மற்றவருக்கு விரோதமாக செய்த ஒவ்வொரு காரியங்களையும் தேவ சமூகத்துக்கு முன்பாக கொண்டு வந்து வைப்போம். எங்கள் வாழ்க்கையிலே தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இடத்தை கொடுக்காத மக்களாக, தேவனை மறுதளித்த மக்களாக, தேவனுக்கு கொடுக்கப்படும் கௌரவத்தையும் துதியையும் எங்கள் வாழ்க்கையில் கொடுக்காத மக்களாக தேவ சமூகத்தை விட்டு அதிகமாக தூர போயிருக்கின்றோம். தேவனைகள் எங்களை தன்னுடைய இரு கரைகள் நீட்டி எங்களை அணைத்துக் கொள்ள ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கின்றார். மற்றவருக்காக பரிந்து பேசப்பட வேண்டிய ஏழைகளிலே பரிந்து பேசாத மக்களாக நாங்கள் இருந்திருக்கின்றோம். இப்படி ஒவ்வொரு நேரங்களையும் தேவ சமூகத்துக்கு முன்பதாக கொண்டு வந்து வைப்போம். கந்தை அகற்றி போடும் செந்நீரில் கழுவப்படுங்கள். பாவத்தில் போக்குமான் நூற்றண்டை வாரி செந்நீரில் கழுவப்படுங்கள். நாம் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்துக்கு வருகின்ற பொழுது தேவன் எங்களை செந்நீராக கழுவ ஆயத்தமுள்ளதாக இருக்கின்றார். ஆனாலும் கூட நாங்கள் பாவத்தை அறிக்கையிட வேண்டிய மக்களாக இருக்கின்றோம். இதில் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அருமை தப்பன சுவாமி, இந்த அருமையான ஓய்நாள் காலைக்காக நன்றியோடு துதிக்கணும் சோசரிக்கின்றோம். இந்த காலை வேளையிலே சுவாமி, நாங்கள் எங்கள் குற்றங்களை தவறை நினைத்து பார்க்கவும், மனஸ்தாபப்பட்ட மக்களை அவங்க சமூகத்தில் அவை யாவற்றையும் கொட்டிவிடவும் கொடுத்த இந்த அருமையான சலாக்கியத்துக்காக நன்றியோடு துதிக்கணும் சோசரிக்கின்றோம். தொடர்ந்து சுவாமி, நாங்கள் பாவத்தை செய்கின்ற மக்களாக தொடர்ந்து வாழாமல் பாவத்தை விட்டு விலகி உண்மை நோக்கி ஓடி வருகிற மக்களாக ஜீவிக்கும்படியே நீங்கள் வழிநடத்த வேணுமா ஜெபிக்கணும் சுவாமி. இந்த காலை வேளை யார் யார் சுவாமி மனஸ்தாபப்பட்ட மக்களாக தங்கள் பாவங்களை உள்ளத்தின் ஆழத்தில் அறிக்கையிட்டார்களோ அவர் ஒவ்வொருவரும் மன்னிக்க ஆயத்தமுள்ள தாப்பனு சுவாமி, இவர்கள் ஒவ்வொருவரும் மன்னித்து சமூகத்துக்கு எங்களை கூட்டி சேர்த்தட வேண்டுமா ஜெபிக்கணும் சுவாமி. வருகின்ற வாரத்திலே உங்களுடைய பிறத்தை கொண்டு சுவாமி கர்த்தாவே ஆவின் வழிநடத்தலோடு சுவாமி
பாவத்திலே விழுந்து விடாமல் எங்கள் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கணும் சுவாமி. இடாருமே சுவாமி, இந்த இடத்துக்கு வர முடியாத தடைப்பட்ட மக்களை கூட நீ வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கணும் சுவாமி. இதுக்கு நடைகளை தங்கள் பாவத்தை கேட்ட மக்களாக, போற்றி பாடி துதிக்கின்ற மக்களாக, உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி மடுக்கிற மக்களாக ஜீவிக்கும்படியாக சபை மக்கள் ஒவ்வொருவரையும் நீ வழிநடத்த வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் பண்ணி நிற்கிறோம் பிதாவே, ஆமென். சபை மக்கள் ஆறு அமர்ந்திருக்கும் நிலையிலே ஒரு வார்த்தைக்கு நான் செல்ல வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தொடக்கம் 24ஆம் வசனம் வரை. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தொடக்கம் 24ஆம் வசனம் வரை. எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆவியை அவிழ்த்து போடாதீர்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதீர்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாததை தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாங்கள் எல்லோரும் சேர்ந்த மக்களாக வித்தியாச பாட புத்தகத்தில் 144ஆம் பாடல் பாடுவோம். அந்த நேரத்தோடு ஊழியத்துக்கான காணிக்கை சேர்த்துக் கொள்ளப்படும். பாடத்தில் 144ஆம் பாடல், அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி. இந்த மாடலை குடித்து நாடி தேவ பாலனை அனுகிறவா பாடலை பாடுவோம். அந்த நேரத்தோடு ஊழியத்துக்கான காணிக்கை சேர்த்துக் கொள்ளப்படும். Amen.
மகா இறக்கத்தில் ஐஸ்வர்யம் அடைந்த சுவாமி மூன்று மாத நேரத்துக்காக நன்றியோடு சொல்லிக்கிறோம். இந்த காலை வழியில் சுவாமி திருச்சபை மக்களை ஒன்று மக்களாக இந்த திருநாட்டின் சமூகத்தை கொண்டு வைக்கிறோம் சுவாமி. இம்மட்டும் அந்த நாட்டை பாதுகாத்து வல்லுநர்கள் நேர்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லிக்கிறோம். இயற்கை அனர்த்தங்கள் வந்த பொழுதும் பலவிதமான தாக்கங்கள் வந்த பொழுது சுவாமி உடைய மக்களின் ஜெபத்தை கேட்டு இம்மட்டுமாக நாட்டை பாதுகாத்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லிக்கிறோம் சுவாமி. இவர் அரசியல் தலைவர் யாவரும் கரங்களை ஒப்பிட்டு எடுத்துட்டு முடிக்கிறோம். இந்த இக்கட்டான காலகட்டத்தில் மத்தியில் சுவாமி அவர் ஒவ்வொருவரும் சரியான தீர்மானம் எடுக்கவும் நாட்டு மக்களை சரியான பாதை நடத்தத்தக்கதான் தெய்வீக ஞானத்தை நிரப்பி கொடுத்தள்ள வருமாறு இருக்கிறோம் சுவாமி. ஆண்டுக தீர்மானங்கள் எடுக்கிற ஒவ்வொரு மக்களும் பார்த்து கொண்டு வைக்கிறோம். அவர் ஒவ்வொருவரையும் கூட வழிநடத்து சுவாமி. உங்கள் சித்தத்தை கேட்டுமான தீர்மானம் எடுக்கத்தக்க வைத்து சுவாமி வழிநடத்த வருமாறு இருக்கிறோம் சுவாமி. அவருக்கு ஒவ்வொரு தீர்மானங்கள் மூலமாக நாடான இன்னொரு படி முன்னேறி செல்லத்தக்கதான் இடத்தில் இருக்க நீர் உதவி செய்ய வருமாறு இருக்கிறோம் சுவாமி. ஆண்டகத்தை எங்கள் திருச்சபை சமூகத்தில் கொண்டு வைக்கிறோம். இந்த காலத்திலே சுவாமி இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே உங்களுடைய திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளையும் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளையும் அதை கைவிட்டு விடாதபடிக்கு தொடர்ச்சியாக அந்த காரியங்களை உலகத்துக்கு கொண்டு செல்லப்படியாக வழிநடத்தப்படுமாறு இருக்கின்றோம். இந்த திருச்சபை தலைவர் யாரையும் கட்டாவே உங்கள் சமூகத்துக்கு முன்பு கொண்டு வைக்கணும் சுவாமி. அவர் ஒவ்வொருவரும் கட்ட தெய்வீக ஞானத்தை நிரப்பி நீர் என்னென்ன காரியம் திருச்சபை மூலமாக நடைபெற விரும்புகிறீர்கள் சுவாமி அவை யாரும் நடைபெற்றத்தக்க வைத்திரு சுவாமி. அவர் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வருமாறு இருக்கணும் சுவாமி. எங்கள் அன்பின் தர்ப்பணி சுவாமி கரகப்படி திருச்சபை சமூகத்தை கொண்டு வந்து வைக்கின்றோம். திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு காரியம் அறிந்திருக்கிற சுவாமி. திருச்சபை செய்கிற ஊழியர்களுக்கான நன்றி சேர்த்துக்கிற அதே நேரத்தில் சுவாமி இந்த திருச்சபையானது இந்த சமுதாயத்துக்கு தாக்கத்தை ஏற்படும் திருச்சபை அமையும்படியாக தொடர்ச்சியாக இந்த கிருபையின் கர்மர்கள் வழிநடத்த வருமாறு இருக்கிறோம் சுவாமி. இந்த பிரதேசத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி அநேக மக்களும் அழைக்கத்தக்க விதி சுவாமி. இந்த திருச்சபையானது தன் ஊழியத்தை கொண்டு செல்ல நீர் வழிநடத்த வருமாறு இருக்கிறோம் சுவாமி. இந்த திருச்சபை ஒவ்வொரு மகளையும் சிறுக்கரத்தில் ஒரு திருச்சபை இருக்கிறோம். அவர் ஒவ்வொரு தேவையையும் சந்திக்க வருமாறு இருக்கிறோம் சுவாமி. எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் அவை யாவரும் சந்தித்த மகனாகத்தாலே உமக்கு நன்றிகளை இருக்கிற மக்களை ஜீவிக்கும்படியாக இந்த திருச்சபையிலே ஒவ்வொரு மகனையும் சிறு பிள்ளைகளுக்கு பெரியோர் வரை முதியோர் வரை கத்தாவே நீர் பொருட்படுத்த வழிநடத்த வருமாறு என்ன சொன்னால் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்பு செலுத்துகிறவர்களே அவர்களுக்காக உங்களுடைய உயிரை தியாகம் செய்தவராக கத்தாவே அதை உணர்ந்து கொள்ளவும் அது கூட வழிநடத்தப்படவும் வழிநடத்தப்பட வருமாறு இந்த காலங்களே விசேஷ நாட்களை பிறந்த தினங்களை அனிவர்சரிஸை கொண்டாடும் ஒவ்வொருவர்களும் இப்பொழுது வழிநடத்த வருமாறு சுவாமி. தனிப்பட்ட அவர்கள் ஜெபிக்க முடியாவிட்டால் கட்டாவே நிலையத்திலே முழு சமூகமாக ஒரு கடவுளை போட்டு ஜெபித்திருக்கிறோம். அவர் ஒவ்வொரு தேவையும் சந்தித்து புதிய வருடத்தோடு கடந்து செல்கின்ற பொழுது கட்டாவே உங்களுக்குள்ள சந்தோஷப்பட்ட மக்களாக மகிழ்ச்சி அடைந்த மக்களாக அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட மக்களாக ஜீவிக்க நீர் அவர்கள் வழிநடத்த வருமாறு நீர் கொடுத்த முழுவிதமான ஆசிர்வாத அபிஷேகத்தை நினைவு கொண்ட மக்களாக உங்கள் சமூகத்திலே ஒப்படைக்கப்பட்ட இந்த காணிக்கையை நீ பொருட்படுத்த வழிநடத்த வருமாறு சுவாமி. இந்த காணிக்கையானது உங்கள் சமூகத்தில் சுவாமி ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக பாதிக்கப்பட நீர் எங்களுக்குள்ளாக வழிநடத்த வருமாறு சுவாமி. இந்த காணிக்கை எப்பொழுது உமக்கு முன்பதாக ராஜ்யத்தை மகிமைக்காக பாதிக்கப்படுகின்றதோ அதே வண்ணமாக சுவாமி எங்கள் ஆவியாத்ம சரி மூன்றும் சமூகத்தில் கொண்டு வைக்கிறோம். நீர் மகிமைப்படும்படியாக நீங்கள் ஒவ்வொரு வாட்டிலும் பாவித்தர வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நான் ஜெபம் கண்டு நம்புகிறாரே. சபை மக்கள் அமர்ந்திருக்கவும் நினைத்திலே இந்த வார்த்தைகளுடைய வருவங்களுக்கு நான் செய்யப்படுவோம். சபையார் விவாதத்துக்குரிய அறிவிக்கர்களை கவனிக்குமாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறீர்கள். இன்று மாலை 4 மணிக்கு தொட்டில் வகுப்பு பிள்ளைகளினதும் தரம் 5 வரை உள்ள பிள்ளைகளினதும் நத்தா நிகழ்ச்சி விவாதத்து நடைபெறும். மாலை 4 மணிக்கு பெற்றோர் பிள்ளைகளை அழைத்து வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகின்ற புதன்கிழமை மாலை 5 மணிக்கு தரம் 6 தொடக்கம் அதற்கு மேற்பட்ட பிள்ளைகள் ஓய்நாள் பாடசாலை பிள்ளைகளின்
நத்தா நிகழ்ச்சி நடைபெறும். அதற்கும் அனைவரும் சமூகம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதேபோல் இந்த ஆலயத்தில் நடைபெறும் ஒரு பாதுகாப்பு இந்த நடவடிக்கைகளுக்கு சுகாதார சட்ட திட்டங்களுக்கு அதை கடைபிடித்து மக்கள் அதை கடைபிடிக்குமாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறீர்கள். நான் கருத்து ஜெபம் பண்ணுவோம். கண்களை மீட்பெருமாய் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்களோடு இந்தியன் சிந்தனையும் இன்றும் சதா காலங்களும் உன் சமூகத்தில் கீர்த்தியாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ கருமையாளர்களே, இந்த வருடமானது தொடங்கி இந்த வருடம் முடிவடைய போகிறது. கிறிஸ்துமஸ் மாத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வருட தொடக்கத்திலே நான் இருக்கின்ற அநேகமான மக்கள் அநேக புதிய காரியம் கண்டுகொள்ள வேண்டும், இந்த வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேக கனவுகளோடு கூட நாங்கள் ஒரு வருடத்துக்குள் அடியெடுத்து வைக்கின்றோம். ஆனால் இந்த வருடமானது திருச்சபைக்கு மாத்திரமல்ல, ஒரு உலகத்துக்கும் ஒரு சவால் நிறைந்த வருடமாக அமைந்திருக்கிறது. அந்த சவால்கள் நிறைந்த வருடத்திலே பலவிதமான திட்டங்கள் தகர்க்கொடியாகின. எதிர்பார்த்த காரியங்கள் வாழ்க்கை நடைபெறவில்லை. பலவிதமான தாக்கத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்கிற திருச்சபையாகவும் சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட நேரத்திலே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களும் ஆதரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இக்கட்டான சூழ்நிலை மத்தியிலே தேவனிடம் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நாங்கள் தேவனின் சில காரியம் எதிர்பார்க்கின்றோம், தேவனின் மத்தியிலே சில காரியம் எதிர்பார்க்கின்றார். என்னோட தேவைகள் யாவற்றையும் எங்களை எதிர்பார்ப்பு யாவற்றையும் ஜெபத்தின் மூலமாக தேவனுக்கு தெரியப்படுத்துகின்றோம். எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி செய்ய வேணும், இப்படி செய்ய வேணும், இன்னொரு காரியம் நான் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே வண்ணமாக தேவன் வேதாத்தின் மூலமாக எங்களுக்கு அறிவுரை கூறுகின்றார். தான் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? எங்கள் மத்தியிலே தேவனும் காரியம் நடைபெற வேண்டுமா இருந்தால் அவர் எங்கள் மத்தியிலே எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று சொல்லி 16ஆம் வசனத்திற்கு 18ஆம் வசனம் வரை தெளிவாக கூறுகின்றார். அதில் 3 முக்கியமான காரியங்களை தேவன் எங்கள் மத்தியிலே கூறுகின்றார். சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். கிறிஸ்துவுக்குள் உங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி மிகவும் தெளிவாக பவுல் அப்போஸ்தலன் கூறுகின்றார். இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கின்றது. நான் தேவனுடைய பிள்ளை, மகன், மகள் என்று சொல்வேனா இருந்தால் அவர் சித்தத்தை நிறைவேற்றுவது என்னுடைய கடமையாக இருக்கின்றது. ஆகிய அருமையானவர்களே, இந்த இக்கட்டான காலகட்டத்திலே கூட இந்த 3 காரியங்களை தேவன் வாழ்க்கை நிறைவேற்றும்படியாக தேவன் எங்களை அழைக்கின்றார். எல்லோருக்கும் விருப்பம் சந்தோஷமாக இருக்கின்றது. யாருமே துக்கமாக இருப்பதற்கு விருப்பம் இல்லை. எங்கள் வாழ்க்கைகளே சந்தோஷம் மகிழ்ச்சியை குடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அதிகமான காரியங்கள் செய்கின்றோம். பெற்றோர்களாகி நாங்கள் என்ன செய்கின்றோம்? பிள்ளைகளின் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான திட்டங்கள் தீர்க்கின்றோம், பலவிதமான காரியங்களை செய்ய பார்க்கிறோம். ஏன் சொன்னால் இந்த பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவோம். அதே மாணவனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இந்த பரம தகப்பனார் அவர் கூட அதிகமான காரியங்களை செய்து முடித்தாகிவிட்டார். நான் கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தன் உயிரை பணயம் வைத்து எங்களை மீட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆனால் எங்கள் வாழ்க்கையிலேயே சந்தோஷம் என்ற காரியம் நிலைத்திருக்கிற காரியம் அல்ல. எங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு வருகிறது போல சந்தோஷம் இல்லாமல் போகிற காரியங்கள், துக்கம் நிறைந்த சந்தர்ப்பங்கள், வேதனை வியாபகம் கடந்து போகிற காலங்கள் எங்கள் வாழ்க்கையிலே இருக்கின்றன. அவற்றின் மத்தியில் எப்படியா சந்தோஷமா இருக்க முடியும்? தேவன் எப்படி எங்கள் மத்தியில் சந்தோஷத்தை எதிர்பார்க்க முடியும் என்ற கேள்வி எங்கள் வாழ்க்கையிலே அதிகமான நேரங்களில் எழுப்பப்பட்டிருக்கின்றன. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஒரு மனுஷனால் சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லி தெளிவாக கூறுகின்றனர். எங்கள் சந்தோஷம் இதே நிலைத்திருக்கிற அதிகமான நேரங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்கிற சந்தோஷம் என்ன? எனக்கு ஐபோன் இருந்தால் எனக்கு சந்தோஷமா இருக்கும், டேப்லெட் இருந்தால் சந்தோஷமா இருக்கும், அருமையான மனைவி பிள்ளைகள் குடும்பத்தோடு இருந்தால் சந்தோஷமா இருக்கும், வேண்டிய சகவிதமான சாப்பாடு இருந்தால் சந்தோஷமா இருக்கும், என்னுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நல்ல அந்தஸ்து உயர்ந்த அந்தஸ்து இருந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி
எங்கள் சந்தோஷத்தில் நாங்கள் அதிகளிலேயே கவனம் செலுத்துகிற மக்களாக இருக்கின்றோம். அது பிடியான காரியம் இல்லை, தவறான காரியம் அல்ல. ஆனால் ஆவிக்குரிய ரீதி நாங்கள் யோசிக்கின்ற பொழுது, சிந்திக்கின்ற பொழுது அதற்கு மேலாக நாங்கள் சிந்திக்க வேண்டிய காரியமாக இருக்கின்றன. எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது சந்தோஷங்களை தகர்த்தெறியத்தக்கதான அதிகமான நேரங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்றன. அப்படிப்பட்ட நேரங்களிலே என் சந்தோஷத்துக்கான முடிவு வந்திருக்கிறதா? நான் உலகத்திலே வாழ்கின்ற பொழுது, நாங்கள் உலகத்திலே இருக்கிற காரியங்களை பார்க்கின்ற பொழுது எங்கள் சந்தோஷங்கள் பறிப்போகின்றன. இந்த கடந்த 8-10 மாதங்களை பார்க்கின்ற பொழுது சந்தோஷம் இழந்த நேரங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. சொன்னார், இது செய்வதற்கு தெரியாது, எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாது, இன்றைக்கு நாளைக்கு நாங்கள் மறுத்து போவோம் என்று தெரியாது, எங்களுக்குள்ள கொரோனா இருக்குதா இல்லையான்னு தெரியாது. வீதிகளை போகின்ற பொழுது மக்கள் விழுந்து மறுத்து போகின்றார்கள். நான் திருச்சபை விட்டு ஆலயத்தை விட்டு நான் விட்டு செல்லுவேனா என்பது சத்தியமாக இருக்கின்றன. எப்படி நான் சந்தோஷமா இருக்க முடியும்? ஆனால் தேவனுக்கு மத்திய எதிர்பார்க்கிற காரியம் அந்த சந்தோஷம். சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் மாற்றப்படும், சூழ்நிலைகள் மாற்றப்படும். அதற்குள்ளாக கூட தேவனை நோக்கி பார்க்கிற மக்களாக இருப்போமா இருந்தால் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. நாங்கள் தேவனை நோக்கி பார்ப்பதை விட அதிகமாக இந்த கொரோனாவை பற்றி கழித்துக் கொண்டிருக்கிற நேரங்கள் அதிகமாக மாறிவிட்டது. காலையிலே பின்னர் மாலை வரைக்கும் செய்திகள் வரைக்கும் கொரோனா 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 உயிரிழந்தார்கள், அதிசயங்கள், லாக்டவுன், ஐசோலேஷன், இப்படிப்பட்ட காரியம் தான் வந்து கொண்டிருக்கின்றன. எங்கள் மனநிலை அப்படியாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறினாலும் தேவன் இணைத்திருக்கிற தேவனாக இருக்கின்றார். மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் கூறப்படுகின்றது. பேதுருவானவர் கடலில் நடந்த கதை சொல்லப்படுகின்றது. 5000 பேர் போஷித்து அற்புதம் செய்த பின்பதாக தேவன் சீசரை அனுப்புகின்றார். தனக்கு முன்பதாக அக்கறை போக வேண்டும் துரிதப்படுத்தி அவர்கள் மக்கள் அனுப்பிவிட்டு அந்த இயேசு கிறிஸ்து கரையில் இருக்கின்றார். நடு வீசில் அவர்கள் போகின்றார். புயல் காற்று வீசுகின்றன, எல்லா சந்தர்ப்பங்களும் அவருக்கு எதிராக இருக்கின்றன. அந்த நேரத்திலே தேவன் அவர்கள் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். பேதுரு என்ன சொல்கின்றான்? ஆண்டவர் நீர் கிறிஸ்துவானால், ஆண்டவரானால், நீர் தேவனாய் இருந்தால் நான் அந்த கடல் நடந்து வரப்படியாக உதவி செய்யப்பட்டு சொல்லுகின்றார். அவர் அந்த இடத்தில் அவனுக்கு நடக்கும்படியாக கட்டளை இருந்தார். அவன் கடலிலே இறங்கி நடக்க ஆரம்பிக்கின்றான். அவன் முழுவிதமான கவனமும் தேவனில் இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே இருந்தது. அவன் நடக்கின்றான். ஆனால் ஒரு கணத்திலே அவனுடைய கவனம் முழுவதும் கடலை சுற்றி போகின்றன. அந்த நேரத்திலே அவன் தேவனின் மேலே வைக்க வேண்டிய கண்கள், அவனுடைய சிந்தனையானது சமுதாயத்தை பார்க்கின்றது. அந்த நேரத்திலே அவன் பெரிதான காரியம், புயல் காற்று பெரிதாக தெரிகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட சமுதாயத்தில் இருக்க பிரச்சனை, குடும்பங்களில் இருக்க பிரச்சனை, திருச்சபையில் இருக்க பிரச்சனைகள் எங்களுக்கு கூதாகரமாக தெரிகின்ற பொழுது நாங்கள் தேவனில் வைக்க வேண்டிய கவனத்தை நாங்கள் திசை திருப்புகின்ற மக்களாக இருக்கின்றோம். அப்பொழுது நாங்கள் அமிழ்ந்து விடுகின்றோம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் எங்கள் வாழ்க்கையில் அதிகமாக நடந்து சென்றிருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்திலே தேவனிலே மாத்திரமே கவனம் செலுத்துவோமாயிருந்தால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே கவனம் செலுத்துவோமாயிருந்தால் நான் சந்தோஷமாக இருக்க முடியும். சமுதாயத்தில் இன்னும் சீரழி வந்தாலும் கூட நான் தேவனுக்குள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று சொல்லி வேதாகம் சொல்லுகின்றது. ரோமர் 8:28 சொல்லுகிறது, தேவனை அவருக்கு நாமத்தில் அழைக்கப்பட்ட அனைவருக்கும் தேவன் எல்லா காரியங்களும் நலமான விதமாக முடிக்கிறார் என்பதாக ரோமர் 8:28 தெளிவாக கூறுகின்றது. நாங்கள் அழைக்கப்பட்டு நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் என்று நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் எல்லா காரியத்துக்கும் கூட தேவனை வழிநடத்த ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கின்றார். அதற்கு நாங்கள் கவனம் முழுவதும் ஆனால் இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே காணப்பட வேண்டியதாக இருக்கின்றது. உலகத்தை பார்ப்போமா இருந்தால் உலகம் எங்களை கைவிட்டுவிடும். அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் இருப்போமா இருந்தால் அரசாங்கம் கைவிட்டுவிடும். ராஜாக்கள் அரசியல்வாதிகள் கைவிட்டு விடுவார். ஆனால் அன்றைய இயேசு கிறிஸ்து மாத்திரம் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல.
ஆக எந்த சந்தர்ப்பத்திலே சூழ்நிலைக்கு மாற்றம் அடைந்தாலும் நான் கிறிஸ்துக்குள்ள சந்தோஷமா இருப்பதிலே யாருமே பறித்து விட முடியாது. எந்த நாசம் மோசமிக்க காரியமோ உலகத்தில் எந்த ஒரு காரியமோ நான் தேவனோடு வாழ்வதை பறித்து விட முடியாது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் சொல்லுகின்றார். 24 மணி ஜெபம் பண்ண முடியாது, எங்களை அழைக்கவில்லை. அது முடியாத காரியம் உலகத்திலே. அது பரலோகத்தில் 2ஆம் வருகைக்கு முன்புதான் நாங்கள் 24 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியாது. ஆனா ஜெப சிந்தை உள்ள மக்களாக, ஜெப வாஞ்சி உள்ள மக்களாக நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கணும். நாங்கள் ஜெபம் கொடுக்கும்போது எதை கூறுகின்றோம்? நீங்கள் பெட்டிஷன் லிஸ்டை மாத்திரமா சொல்லுவோம் இல்லை. பரமண்டல ஜெபத்தில் எடுத்து நோக்கமாக இருந்தால் தெளிவாக கூறுகின்றார். என்னென்ன காரியங்களை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தெளிவாக கூறுகின்றார். அந்த பரமண்டல ஜெபத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது நாங்கள் இடைவிடாது ஜெபிக்கின்ற மக்களாக மாறிவிடுவோம். காண்கின்ற காரியம் யாவற்காக நன்றி செலுத்துவோம். தேவன் உலகத்தில் தேவனுடைய காரியம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் தேவனுக்காக கருது மன்றாடுவோம். மற்றவர்களின் தேவையை நாங்கள் சமூகத்தில் கொண்டு வருவோம். இறுதியாக கடைசியாகத்தான் என்னுடைய தேவைகளை பென்ஷன் செய்யும் அல்லது என்னுடைய வேண்டியதை நான் தேவனுக்குள்ள கொண்டு வருகின்றேன். அதற்கு ஜெபிப்பதற்கு அநேக காரியங்கள் இருக்கின்ற அதுதான் சொல்கிறார். இடைவிடாமல் ஜெபிக்கின்ற மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 24 மணி நேரம் நான் ஜெபிக்க போறேன்னு சொல்லி குடும்பத்தில் பிரச்சனை தான் வரும். ஆனால் ஜெப சிந்தை உள்ள மக்களாக, தேவனுக்கு நன்றி செலுத்துகின்ற மக்களாக, தேவனுடைய ராஜ்யமான உலகத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதற்காக ஜெபிக்கின்ற மக்களாக, ஊக்கமாக ஜெபிக்கின்ற மக்களாக காலகட்டத்தில் தேவன் எங்களை அழைக்கின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக சோத்திரம் செலுத்தும்படியாக தேவன் எங்களை அழைப்போடு இருக்கின்றார். எங்கள் வாழ்க்கையில் நன்மையான காரியம் நடந்தாலும் தீமையான காரியம் நடந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு நன்றி செலுத்த துணி செலுத்துகின்ற மக்களாக நாங்கள் வாழ வேண்டும் மத்தியில் அதுதான் ஒரு சித்தமாக இருக்குன்னு சொல்லி தெளிவாக பவுலப்போஸ்தலர் உங்களுக்கு கூறுகின்றார். தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், துணி செலுத்த வேண்டிய வாழ்க்கையிலே ஒரு அங்கமாக காணப்பட வேண்டும். கடந்த 10 மாதம் நான் யோசித்து பார்த்தால் தேவனை அற்புதமாக வழிநடத்திருக்கின்றார். நன்றி செலுத்துக்கு காரியமா இல்லை, துதி செலுத்துக்கு காரியங்களா இல்லை, அதிகமான காரியம் இருக்கின்றன. நினைத்து பார்த்த நிமிஷத்தோறும் நாள் தோறும் தேவனை வழிநடத்தி வந்திருக்கின்றார். பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை, தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. நான் எதிர்பார்த்த காரியம் நடைபெறவில்லை, ஆனாலும் தேவர்களோடு நடந்து வந்திருக்கின்றார். சோத்திரம் செலுத்தி நான் ஒரு 5 நிமிஷம் நாங்கள் அமைதியாக காத்திருந்து ஆண்டவர் ஈஸியாக அற்புதமான காரியம் என்னன்னு சொல்லி லிஸ்ட் போட்டால் பெரிதான லிஸ்டை நாங்கள் போட்டுக்கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்ன தேவன் அப்படியாக இங்கு வழிநடத்திருக்கிறார். ஒரு புறம் கொரோனா எங்களை அச்சுறுத்துகின்றன, இன்னொரு புறம் அரசியல் தலைவர்களை அச்சுறுத்துகின்றார்கள், இன்னொரு புறம் இயற்கைகளை அச்சுறுத்துகின்றன. இப்படி எல்லா அச்சுறுத்தலுக்கு மத்தியிலே கூட தேவன் என்னையும் உங்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கின்றார். நான் தேவனுக்கு நன்றி செலுத்துவது முக்கியமான கடமை அல்லவா? அவர் சோசியல் செலுத்துவது முக்கியமான கடமை அல்லவா? எங்கள் வாழ்க்கையில் முக்கியமாக காணப்பட வேண்டிய 3 குணாதிசயங்களை தேவன் மத்தியில் எதிர்பார்க்கிறார். நீ இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அது கட்டாயமாக கூறுகின்ற ஒரு கடமையாக காணப்படும். இது ஆப்ஷனல் அல்ல. நீ விரும்பிய நேரங்கள் ஜெபம் பண்ணும் மகனே, நீ விரும்பிய நேரங்கள் நன்றி செலுத்தும் மகனே கடவுள் தெளிவாக சொல்லவில்லை. தெளிவாக கூறுகிற காரியம் சொன்னார். இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கின்றது. தேவன் சித்தத்துக்கு பண்ணமாக அழைக்கப்பட்ட நானும் நீங்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் நானும் நீங்கள் இந்த சமுதாயத்தின் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமாய் இருந்தார். எதிர்பார்க்கின்ற சமுதாயத்தின் மத்தியில் எதிர்பார்ப்பு கொடுக்க வேண்டுமாய் இருந்தார். சமாதானம் இழந்து மக்கள் மத்தியில் சமாதானத்தை கொண்டு வர வேண்டுமாய் இருந்தார். இந்த விசேஷமான கிறிஸ்துமஸ் காலங்களிலே நானும் நீங்களும் இவற்றை எங்கள் வாழ்க்கையில முக்கியமான காரியமாக நினைத்து கடைபிடிப்போமாக இருந்தார். தேவனுடைய நாட்டுக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வர ஆயத்தமாக இருக்கிறார். நான் நீங்களே அதை செய்யாத பொழுது உலகத்தில் இருக்க இலங்கையில் இருக்க 99% கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாத மக்கள் செய்ய மாட்டார். நான் நீங்கள் மாத்திரமே இந்த உலகத்துக்கு இந்த இலங்கைக்கு தேவ ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஆபிரகாமின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் மூலமாக தேவன் இலங்கை பிரதேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமா இருந்தால் நான் நீங்கள் இந்த காரியங்களை வாழ்க்கை நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணிப்புள்ள மக்களாக வாழ்கின்ற போது தேவன் அந்த காரியங்களை எங்களுக்காக செய்து முடிக்க ஆயத்தமாக இருக்கின்றார். ஆகிய அருமையாளர்களே,
நேரங்கள் கடந்து செல்கின்ற ஆகவே நான் மிகவும் சுருக்கமாக பார்த்து 3 காரியம் மாத்திரம் நான் பார்த்து வைக்கின்றேன். சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள், சோத்திரம் செலுத்துங்கள். இது நாங்கள் செய்ய வேண்டிய கடமையாக இருக்கிறது. அதுதான் தேவனுடைய சித்தம். அதை தான் தேவனுடைய மத்தியிலே எதிர்பார்க்கிறவராக எதிரான காரியம் செய்யப்படுவதை எதிர்பார்க்கிறது. இது சாதாரணமாக ஒவ்வொரு விசுவாசியும் செய்யக்கூடிய, ஒவ்வொரு சீசனும் செய்யக்கூடிய சிம்பிளான காரியங்கள் மாத்திரத்தை மத்தியிலே எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஆக இந்த காலையிலே இதை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். தேவன் தானே எங்களை அந்த காரியம் செய்யும்படியாக தேவ சித்தத்துக்கு ஏற்ற வண்ணமாக தேவனை எங்களை வழிநடத்த வேண்டும் என்பதாக இந்த காலை வழியாக எங்களை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். மகா இலக்கணம் கிரிவேண்டிய தர்ப்பணி சுவாமி, இந்த காலை விளையாட்டத்தை எங்கள் ஒவ்வொரு கடவுள் ஒப்பி ஜெபித்திருக்கின்றோம். நீர் எங்களை பொறுப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை கர்த்தாவே உமக்கு முன்பதாக உங்கள் சித்தத்தை இந்த இலங்கையிலே இந்த சமுதாயத்தை நிறைவேற்றுகிற மக்களால் ஜீவிக்க எங்கள் ஒவ்வொரு கடவுள் ஒப்பி ஜெபித்திருக்கிறோம் சுவாமி. பலவிதமான சந்தர்ப்பங்களிலே நாங்கள் கலந்து போகின்றோம், சோர்ந்து போகின்றோம், உங்கள் விட்டு வழிவிலகி போகின்ற சுவாமி. இதை யாவற்றின் மத்தியில் எங்களை பாதுகாத்து பெறப்பட்ட சுவாமி. தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்து உங்களுடைய விசுவாசங்கள் வாழ்க்கை அதிகரிக்க செய்து சுவாமி. உமக்கு முன்பதாக நாங்கள் சித்தத்தை நிறைவேற்றின மக்களால் ஜீவிக்க நீர் எங்கள் ஒவ்வொரு மக்களால் வழிநடத்த வேண்டும் என்று இந்த காலை வரையிலே ஒரு சமூகமாக பார்த்து மதிக்கிறோம். நாங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செலுத்தப்படுவதற்காக அந்த அபிஷேகத்தோடு செல்லவும் இந்த சமுதாயத்தில் கத்தவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற மக்களாக, உறுதி பூண்ட மக்களாக இந்த இடத்தை விட்டு செல்லவதற்காக நீர் தான் எங்கள் ஒவ்வொரு இதயத்திலே கிரியை செய்ய வேண்டும் என்பதாக இந்த காலை வழியிலே இந்த ஆவியாத்ம சரீரம் மூன்றையும் சமூகத்தை ஒப்பிட்டு ஜெபம் பண்ணி நிற்கிறதாக. ஆமாம். திருவிருந்து பந்திக்கு எங்களை நாங்கள் ஆயத்தம் செய்வோம். திருந்து வழிபாட்டு ஒழுங்கு பக்கம் 30 நாங்கள் திருப்பிக் கொள்வோம். இறை வழிபாட்டு ஒழுங்கு பக்கம் 30. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த அப்பத்தை உண்ணவும் இந்த பாத்திரத்தை பானம் பண்ண வருகின்ற யாவரும் தங்களை நன்றாய் சோதித்து அறிந்து வர வேண்டும் என்று புனித பவுல் கூறியதை நம்முடைய மீட்பராகிய கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகிய திருவிருந்து பந்தியில் பங்கு கொள்ள மனதாயிருக்கிற நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ஆண்டவருடைய ஆக்கினை தீர்ப்பு நம்மை வந்திறங்காதபடிக்கு நாம் நம்மை ஆராய்ந்து நமது பாவங்களுக்காய் உண்மையாய் மனதுருகி மீட்பராகிய கிறிஸ்துவை உயிரும் உறுதியுள்ள விசுவாசத்தோடு பற்றிக் கொள்வோமா. நமது நடத்தையை சீர்திருத்தி எல்லா மனிதனிடத்திலும் அன்பாய் வாழ்வோமா. இப்படி செய்தால் இந்த புனித திருவிருந்தை பெற்றுக் கொள்வதற்கு தகுதி உடையவர்களாகும். ஆகையால் உண்மையோடும் பயபக்தியோடும் நமது பாவங்களுக்காக மனம் துக்கப்பட்டவர்களாய் பிறருடைய அன்பும் தயவும் உள்ளவர்களாக ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் விதித்த நன்னறைகளில் இனி நடந்து புது வாழ்வு வாழ விரும்புகிற நாம் மனத்தாழ்மையுடன் நம் சிந்தையையும் இதயங்களையும் ஆயத்தப்படுத்துவோமாக. பின்பு நமக்கு ஆறுதல் ஏற்படும் பொருட்டு இந்த புனித திருவிருந்தை பெறுவதற்கு விசுவாசத்தோடு சமீபித்து வருவோமாக. ஆண்டவருக்குரிய புகழ் மாலையை செலுத்துவோம். ஜாபர் எழுத நிலங்கள் பக்கம் 32. உங்கள் இதயங்களை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த கருவோம். ஆண்டவரே, தூய தந்தையே, எல்லா வல்லமை உள்ள நிலையான கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு புகழ் செலுத்துவதே தகுதியானதும் நீதியானதும் நாங்கள் செய்ய வேண்டிய முதல் கடமையுமாக இருக்கின்றது. எனவே தேவதூதரோடும் தலைமை தேவதூதரோடும் விண்கொட்டத்தால் என்னிடம் நாங்கள் சேர்ந்து எப்பொழுது உண்மை போட்டி சேனைகளின் அறிவின் கடவுளுமாகிய ஆண்டவரே, நீரே புனிதர் புனிதர் புனிதர், விண்ணகமும் மன்னகமும் ஒரு ஆட்சியாய் நிறந்திருக்கிற என்று சொல்லி மேன்மையுடைய திருப்பேரை போற்றி வணங்குகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலான ஆண்டவரே, உமக்கு மாட்சிமை உண்டாவதாக.
ஆமென். யாவரும் ஜெப நிலையிலே முழங்கால் படியிட்டு விண்ணப்ப ஜெபத்தை எடுப்போமாக. பக்கம் 33. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, அளவிட முடியாத இரக்கங்களை நம்பி அது திருமேசையாண்டு வருவதற்கு துணிவுடையோமே அல்லாமல் நாங்கள் எங்கள் இருபத்திலும் நீதிமான்களும் வேண்டி வரவில்லை. நாங்கள் உமது திருமேசையிலிருந்து இடைவெளும் சில விடுக்கைகளை கூட பொறுக்கி எடுப்பதற்கு தகுதியுடையவர்கள் அல்ல. ஆனால் தெய்வமே, நீர் எப்பொழுதும் அருள் பாராட்டி என்னுடைய ஆண்டவராக ஆகையால் என்னுடைய கர்த்தாவே, எங்கள் பாவ உடல்கள் உமக்கு அருமையான புலவர் இயேசு கிறிஸ்துவுடைய தூய்மைப்படணும். எங்கள் ஆத்மாவுடைய திருத்தத்தினால் கருவப்படணும். அவரிடத்தை நாங்களும் எங்களிடத்தில் வரணும். எப்பொழுதும் தங்கியிருப்பதற்கே சொல்கிறார். நாங்கள் இப்புரிதத்தில் வென்று பங்கொள்வதற்கு நீர் கிருபை செய்கிறது. ஆமென். எங்கள் தந்தையாகிய கடவுளே, எங்களை மீட்டெடுக்கும் பொருட்டு இருப்பது புதல்வராக இயேசு கிறிஸ்துவின் கருவிட இரக்கத்தினால் அவர் சிலுவை மரணத்தை அனுபவிக்கும்படி அவரை எங்களுக்காக தந்தருளினீர். அவர் நாம் திரும்ப வருங்காலங்களில் நம்முடைய விலைமதிப்ப திறமையான மரணத்தை நாங்கள் என்றென்றும் நினைவில் வைத்திருக்கத்தக்கதாக ஒரு நியமத்தை ஏற்படுத்தி அதை நாங்கள் ஓயாமல் கைக்கொள்ள வேண்டும் என்று அவர் எங்களை பணித்திருக்கிறார். நமது ஆண்டவராக இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அதை தாம் சிறுவோடு வந்து இருக்கை அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு செலுத்தியவேன். அப்பத்தை பெற்று சிலருக்கு கொடுத்து, நீங்கள் இதை பெற்று உங்களுக்காக பெற்றப்படுவதாக இருக்கிறது, நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அவர் பாத்திரத்தையும் எடுத்து கடவுளுக்கு செலுத்தியவேன் அவளுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தமாக இருக்கிறது. நீங்கள் இதை பருகும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்து வாருங்கள் என்றார். நம்பிக்கையுடையாவரும் சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ளதே, மிகவும் பாடுபடும் வேண்டிக் கொள்கிறபடி எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி நாங்களுடைய பாடுகளை மரணத்தை நினைத்துக் கொண்டு இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்று அவருடைய புனித உடலில் கொண்டுள்ளார்கள். நீர் எங்களுக்கு தயவு செய்தோம். கடவுளுக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். இந்த உலக காரியத்தில் துக்கிட்டு உலக வாழ்வில் நிலை இருக்க வேண்டாம் என்று எப்பொழுதும் அடிக்கடி அழைக்கின்ற பவுலடிகளாருடைய கூற்றுகளுக்காக ஆண்டவரின் திருப்பந்தி, ஆண்டவரின் சரீரமும் ஆண்டவரின் திருரத்தமும் உங்களுக்காக ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. விசுவாசத்துடன் சமீபித்து வாருங்கள். உலகத்திலே வருகிற எல்லா துன்பங்களையும் எல்லா வேலைகளையும் எல்லா குற்றங்களையும் அந்த உலகத்தை தெரிந்து பாராத ஆண்டவர்களுடைய நம்பிக்கையோடு வாசி ஆண்டவரை மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்காக வாழ்க்கை
ஆண்டவரின் சமாதானத்தை தேடி வந்து நீங்கள் யாவரும் புறப்பட்டுள்ளே சென்று இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்பிக்கையுள்ள ஆண்டவர்களை நம்பிக்கை வைத்து மகிழ்ச்சியாக வாழுங்கள். ஆண்டவர் சமாதானம் உங்களோடு இருப்பதா. ஆண்டவரின் சமாதானத்தை தேடி வந்து நீங்கள் யாவரும் புறப்பட்டுள்ளே சென்று ஆண்டவருக்குரிய மக்களாக அவசியுள்ள மக்களாக வாழுங்கள். ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருக்கும். ஆசீர்வாதத்திற்காக கருதுகிறீர்கள். உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள். உங்கள் துக்கங்கள், துயரங்கள், இந்த சமூகம், இந்த உலகம், நம் குடும்பம், கடந்த நாட்கள் வாழ்விலும் தொடர்ந்து வருகின்ற எல்லா வேதனைகளிலும், எல்லா துயர துக்கங்களிலும், எல்லா பாடுகளிலும், எல்லா பயங்களிலும் நம் கடவுள் நம்மோடு இருக்கிறார். நம் ஆண்டவர் இயேசு நம்மை தேற்றுகிறார். நமக்குள் அவர் மறுபடியும் நம்மை வாழ வைக்க நம்மோடு பிறக்கின்றார். இந்த திருவருகையின் 3ஆம் ஞாயிறு வழிபாட்டில் தூயாவியார் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிறார், நம்மளை பலப்படுத்துகிறார் என்ற நம்பிக்கை. நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் பூரிப்பாய் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன் என்று ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகின்ற பிரகாரம்
நாம் கடவுளுக்குள் குடும்பமாக கிறிஸ்தவர்களாக தனிப்பட்ட வாழ்வை பிறர் காணும் பொருட்டு எல்லா துக்கங்களிலும் எல்லா துன்பங்களிலும் எல்லா வேதனைகளிலும் இழக்க முடியாத சொத்துக்களை இழந்தாலும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவில் வைத்த நம்பிக்கையிலிருந்து அவர்கள் மனம் தளரவில்லை. அவர்கள் உண்மையான ஆண்டவருக்குள் எல்லாவற்றையும் ஏற்று எல்லா துன்ப துயரங்களையும் ஏற்று வாழ்கிறார்கள் என்று எங்கள் வாழ்க்கை மூலம் நல்ல செய்தியை எங்களோடு வாழுகின்ற எங்களுக்குள்ளே இருக்கின்ற எங்கள் குடும்பங்களுக்குள்ளே இருக்கின்ற எங்களை சூழ்ந்திருக்கின்ற மக்களுக்கு கண்டுகொள்ள ஆண்டவரை நோக்கி செல்லுங்கள். அன்றைய கடவுளை நீங்கள் எங்கள் வாழ்விலே கொடுத்த அந்த நன்மைகளுக்காக நன்றி. இந்த உலகில் என்ன துன்பங்கள் துயரம் வந்தால், இயலாமை வந்தாலும், வறுமைகள் சூழ்ந்தாலும், இந்த கொரோனா வைரஸ் மாத்திரமல்ல, கொரோனா வைரஸாக கொடூரம் ஏற்பட்டாலும் உண்மை விட்டு பின்வாங்காத மக்களாக உண்மையிலே வைத்த நம்பிக்கையை வைத்து என்னதான் எங்கள் வாழ்வில் ஏற்பட்டலாம், நீதான் எங்கள் தெய்வம் என்பதை, நீர்தான் எங்கள் ஆண்டவர் என்பதையும், நீர்தான் எங்களை வழிநடத்தும் தூயவர் என்பதை நம்பி நீங்கள் காட்டும் வழியே நாங்கள் உம்மிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்வது போல ஆண்டவரே சுவாமி, நாங்கள் உம்மிடத்திலே பல காரியங்களை இருப்பது போல நீரும் எங்களில் எங்கள் குடும்பங்களில் எங்கள் தனிப்பட்ட வாழ்விலை விரும்புகின்ற வாழ்வை நாங்கள் வாழ்ந்து அர்ப்பணிப்புள்ள காணிக்கை உள்ள மக்களாக வாழ நீங்கள் உதவி செய்கின்ற திருச்சபை ஏனைய திருப்பணியாளர்கள் வந்த மக்கள், இன்றைய வழிபாட்டில் வராமல் தடைப்பட்டு போத மக்கள், இந்த உலக மக்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தாமை காப்பாற்றிய அருளுங்கள். சிறப்பாக இலங்கை மேச திருச்சபை ஆண்டவர் சுவாமி மகாசங்க நடைபெற்ற மகாசங்க தொடர்களுக்காக எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்காக புதிதாக பணிகளுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்கள். இன்றைய நாளில் ஆண்டவரே இலங்கை மேச திருச்சபையின் முழு உள்ளூர் அருளுரைஞராக இந்த இடத்திலே வந்து ஆண்டவரை இந்த வழிபாட்டை நடாத்திய திருவாளர் ஆண்டவரை டெனிசிஸ் தராதனுக்காக செபிக்கிறேன், குடும்பத்திற்காக செபிக்கிறேன். அவர் செய்கின்ற பணிகளில் கிருபை அவரோடு இருக்கிறபடிக்காக இன்னும் தொடர்ந்து எடுத்து அவரை பயன்படுத்தி வளர்த்திட வேண்டும் என்றும் இந்த திருச்சபை மக்களையும் நம்முடைய குடும்பங்களையும் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் அங்கத்தவர்கள் தூரடங்களிலே வெளிநாடுகளிலே இந்த வழிபாட்டுக்கு வர முடியாது, வீடுகளிலே வயோதிபர்களாக பல வியாதிகளிலே துன்புறுகின்ற எல்லா மக்களும் இந்த திருச்சபையின் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுகின்ற இதனை தொடர்ந்து நடைபெறுகின்ற எல்லா வழிபாடுகளிலும் உடைய கிருபை, உடைய பாதுகாப்பு, உடைய சமாதானம், நிறைந்த ஆசீர்வாதம் நிறைவாக தங்க வேண்டும் என்று பீசுவின் வழியாக ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றோம். சிவங்களுக்கு நல்ல கடவுளே, ஆமென். பிரயாசங்களை நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாய் தந்தையுமான கடவுளுடைய அன்பும் தூயாவியானுடைய வளர்ச்சிதலும் என்ற ஒரு சமாதானமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் இந்த நம் அனைவரோடு நம்மை சார்ந்த எல்லாருடைய மக்களோடும் ஆண்டவரின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் நிறைவாக தங்குவதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.